இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் சுவிட்சிங் வோல்டேஜ் ரெகுலேட்டர். இந்த வீடியோல நாம சுவிட்சிங் வோல்டேஜ் ரெகுலேட்டர்னா என்ன, ஒர்க்கிங், நீட், டைப்ஸ், அப்ளிகேஷன் பத்தி நாம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு காம்பனன்ட் கூட கம்பேர் பண்ணி தான் பார்க்க போறோம். வாங்க அது என்ன காம்பனன்ட், எப்படி அதை சுவிட்சிங் வோல்டேஜ் ரெகுலேட்டர் கூட கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ஸ்விட்சிங் வோல்டேஜ் ரெகுலேட்டர்? ஸ்விட்சிங் வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட். இது எஃபிஷியண்டா டிசி வோல்டேஜை ஒரு லெவல்ல இருந்து அனதர் லெவலுக்கு ரேபிடா ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஆஃப் ஆகுற செமிகண்டக்டர் டிவைஸை வச்சு கன்வெர்ட் பண்ண யூஸ் ஆகுது. ஸோ ஸ்விட்சிங் வோல்டேஜ் ரெகுலேட்டரை வாட்டர் பம்ப்ல வர வாட்டரை வால்வ் ஆன் ஆஃப் பண்ணி கண்ட்ரோல் பண்றதா ஞாபகம் வச்சுக்கோங்க. Hi guys, welcome to 200 Days Electrical Adventure webinar. இந்த வெபினார்ல 200 டேஸும் 200 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட் பத்தி நாம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு காம்பனன்ட் கூட கம்பேர் பண்ணி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வெபினார்ல ஒரு காம்படிஷனும் நடந்துட்டு இருக்கு. நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி 4400 rupees பிரைஸ் பண்ணியும் வின் பண்ணிக்கலாம். இந்த காம்படிஷன் பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல 200 டேஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அட்வென்ச்சர் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணி இந்த 200 டேஸ் எலக்ட்ரிக்கல் காம்படிஷன் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாம ஸ்விட்சிங் வோல்டேஜ் ரெகுலேட்டரோட போனஸ் ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போறோம். மேக்ஸிமைஸ் யுவர் எஃபிஷியன்சி. ரேஷியோ ஆஃப் அவுட்புட் பவர் டு இன்புட் பவரை நம்ம எஃபிஷியன்சின்னு சொல்றோம். இந்த எஃபிஷியன்சியை ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சி, ஸ்விட்சிங் லாசஸ், கண்டக்ஷன் லாசஸ், கேட் டிரைவ் லாசஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ எஸ்விஆரோட எஃபிஷியன்சியை 4 வேஸ்ல இம்ப்ரூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், யூஸ் எ மாஸ்ஃபெட் வித் லோயர் ஆன் ரெசிஸ்டன்ஸ். செகண்ட், ஆப்டிமைஸ் த ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சி. தேர்ட், யூஸ் எ சிங்க்ரைஸ் ரெக்டிஃபையர். ஃபோர்த், மினிமைஸ் கேட் டிரைவர் லாசஸ். இந்த 4 ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணி நீங்க எஸ்விஆரை டிசைன் பண்றதால நீங்க பவர் லாஸை ரெடியூஸ் பண்ணலாம், அப்புறம் பேட்டரி லைஃபை இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நாம ஏன் இந்த எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட் பத்தி 200 டேஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அட்வென்ச்சர் வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். ஃபியூச்சர்ல எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடா ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை நாமளே சால்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு எலக்ட்ரீஷியனையோ ஆர் எலக்ட்ரிக்கல் தெரிஞ்ச பர்சனையோ எதிர்பார்க்க தேவையில்லை. இதனால நமக்கு டைம் அண்ட் மணி ரெண்டுமே சேவ் ஆகும். செகண்ட் ஒன், கிரியேட்டிவிட்டி. நம்ம பேசிக் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறதால கிரியேட்டிவா ஒரு நியூ காம்பனன்ட் கூட பில்ட் பண்ணலாம். தேர்ட் ஒன், கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறதால நிறைய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ரோபோட்டிக்ஸ் ஃபீல்ட்ல கிடைக்கும். உங்களுக்கே தெரியும், எந்த இன்டர்வியூ போனாலும் ஃபர்ஸ்ட் பேசிக் எலக்ட்ரிக்கல்ல இருந்தா கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ நம்ம பேசிக்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஃபோர்த் ஒன், லைஃப் லாங் லேர்னிங். எலக்ட்ரானிக்ஸ் மேல இருக்கிற ஆர்வத்தை வளர்த்துக்கிறது மட்டும் இல்லாம லைஃப் லாங்கா நம்ம எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்ல வர நியூ டிவைஸ் பத்தி கூட தெரிஞ்சுக்கலாம். இப்ப பார்த்த இந்த நாள்ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். இதனாலதான் இந்த 200 டேஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அட்வென்ச்சர் வெபினாரை கண்டக்ட் பண்ணி இருக்கேன். இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். How does a switching voltage regulator work? Switching voltage regulator transmitter on and off ஸ்டேட்டுக்கு கண்டினியூஸா சேஞ்ச் பண்றதால ஒர்க் ஆகுது. இது பல்ஸ்டு டிசி சிக்னலை கிரியேட் பண்ணுது, தென் ஃபில்டர் அவுட் பண்ணி ஸ்மூத் டிசி அவுட்புட்டை கொடுக்கும். டைப்ஸ் ஆஃப் ஸ்விட்சிங் வோல்டேஜ் ரெகுலேட்டர். எஸ்விஆர்ல 3 மெயின் டைப்ஸ் இருக்கு. லைக் பல்க் கன்வெர்ட்டர், பூஸ்ட் கன்வெர்ட்டர், பல்க் பூஸ்ட் கன்வெர்ட்டர்னு. பல்க் கன்வெர்ட்டர்னா இன்புட் வோல்டேஜை ஸ்டெப் டவுன் பண்ணும். வாட்டர் பம்ப் வாட்டர் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ற மாதிரி. நெக்ஸ்ட், பூஸ்ட் கன்வெர்ட்டர். இது இன்புட் வோல்டேஜை ஸ்டெப் அப் பண்ணும். லைக் வாட்டர் பம்ப் வாட்டர் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி. நெக்ஸ்ட், பல்க் பூஸ்ட் கன்வெர்ட்டர். இது இன்புட் வோல்டேஜை ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் ரெண்டுமே பண்ணும். ஸோ இது பல்துறை வாட்டர் பம்ப் மாதிரி தான். வாட்டர் ப்ரெஷரை இன்க்ரீஸும் பண்ணும், டிக்ரீஸும் பண்ணும். நீங்க தொடர்ந்து இந்த 200 டேஸ் எலக்ட்ரிக்கல் அட்வென்ச்சர் வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா எலக்ட்ரிக்கல் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ டெய்லியும் ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் பற்றின நாலேஜை கெயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் பண்ணியும் வின் பண்ணிக்கலாம். வாங்க டுடே வீடியோக்குள்ளே போகலாம். Why do we need switching voltage regulator? SVRல linear voltage regulator விட நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. லைக் ஹையர் எஃபிஷியன்சி, ஸ்மாலர் சைஸ், வைடர் இன்புட் வோல்டேஜ் ரேஞ்ச் மாதிரி. ஸோ எஸ்விஆர் ஹை எஃபிஷியன்சி இன்ஜின் மாதிரி தான். இது மினரல் வேஸ்ட்டை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். நீங்க இந்த ப்ரீவியஸ் வீடியோவை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்கை கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துட்டு கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி 200 டேஸ் எலக்ட்ரிக்கல் அட்வென்ச்சர் வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க.
Application of switching voltage regulator. Power supplies for computers and laptops, battery charger, automotive electronics, industrial control system மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ல SVR யூஸ் ஆகுது. ஸோ SVR நிறைய டிவைஸை பவர் அப் பண்றதால இதை ஒர்க் ஆசஸ் ஆஃப் தி மாடர்ன் எலக்ட்ரானிக் கேஜ்னு சொல்லலாம். இன்னைக்கு 200 டேஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அட்வென்ச்சர் வெபினார்க்கான கொஸ்டின், ஹவு இஸ் எ டிரான்சிஸ்டர் இன் எ ஸ்விட்சிங் ரெகுலேட்டர் லைக் எ ஸ்விட்ச்? அதாவது ஸ்விட்சிங் ரெகுலேட்டர்ல டிரான்சிஸ்டர் எப்படி சுவிட்சா ஆக்ட் ஆகுது? ஆப்ஷன் ஏ, இட் அலோஸ் கண்டினியூஸ் கரண்ட் ஃப்ளோ. ஆப்ஷன் பி, இட் பிளாக்ஸ் ஆல் கரண்ட் ஃப்ளோ. ஆப்ஷன் சி, இட் ஸ்விட்சஸ் பிட்வீன் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்டேட். ஆப்ஷன் டி, இட் ஜென்ரேட் கரண்ட். இந்த கொஸ்டின்கான உங்களோட ஆன்சரை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க ஃபார்மெட்ல கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி இந்த 200 டேஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அட்வென்ச்சர் வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அவ்வளோதான் காய்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸ்விட்சிங் வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஒரு ஹை எஃபிஷியன்ட் ஆன பல்துறை பவர் கன்வர்ஷன் டிவைஸ். ஸோ இதை தி ஃபியூச்சர் ஆஃப் பவர் கன்வர்ஷன் சொல்லலாம்.